வெல்கம் டு ரேகா விளாக்ஸ். இன்றைக்கி என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையிலே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டேன், வீடு கூட்டி மாப்பிங் போட்டாச்சு, டிஃபனும் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போயிட்டாங்க, பாப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. இன்றைக்கி பெருசாக வேலைகள் எதுவும் இல்லாதனால லஞ்ச் மதியானமாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காலையிலே நான் பார்த்திங்கன்னா இந்த வேலைகள் மட்டுமே முடித்தேன். நான் ஒரு 11:30க்கு தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன், சமைக்கிற வேலை மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாதம் எப்போதும் வடித்து சாப்பிடுங்கிறதுனால தண்ணி பிடிச்சி அடுப்பில் வச்சுட்டு அரிசி ஒரு 1/4 மணி நேரமாவது ஊற வச்சு சமைச்சேன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அரிசி ஊற வச்சுட்டேன். தண்ணி காயறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அரிசி கொஞ்சம் ஊறினது மாதிரி இருக்கும். நம்ம வயல்லே விளைஞ்ச அரிசி, பட்டை திட்டாத அரிசி அப்படிங்கிறதுனால சோறு கொஞ்சம் விரைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு சமைச்சோன்னா அதோடய டேஸ்ட் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரைக்கீரை பருப்பு கூட்டு பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு நான் அப்படியே வேலையெல்லாம் ஆரம்பித்தேன். பாப்பாவுக்கு ஃபீவர் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கீரை கொடுக்குறோம். ஏன்னா கீரை கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சரி ஒரு 1 வீக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில கீரை எதுவுமே சமைக்கவே இல்லை. அதனால் அரைக்கீரை மட்டும் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு கீரையை நின்றுக்கிட்டே நம்ம கட் பண்ணுறத விட இந்த மாதிரி ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு அருவாமனையில் பூச்சி எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு கீரை கட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கீரை கட் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியுமே காஞ்சிருச்சு. அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரையை நல்லா அலசலாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலே கொஞ்சம் கிராசரி திங்ஸ்லாம் கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒரு பாசிப்பருப்பு எப்போதுமே கூட்டு நான் அதில் தான் வைப்பேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குவேன். பார்த்தா பாசிப்பருப்பு தீந்துருச்சு, துவரம்பருப்பு தான் இருந்துச்சு. சரி அதை வச்சே சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு ஊற வச்சுட்டேன். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அத்தை கொடுத்து விட்டது தான், ரேஷன்லாம் வாங்கினது. அவங்க 1 மாதம் வச்சுப்பாங்க, எனக்கு 1 மாதம் கொடுப்பாங்க. அந்த பருப்பு இருந்துச்சு, சரி இதை வச்சு சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு நமக்கு கீரைக்கு தேவையான பருப்பு மட்டும் எடுத்து ஊற வச்சுட்டேன். கீரையை நம்ம டைரெக்டாக அப்படியே வாஷ் பண்ணாமல், ஏன்னா கொஞ்சம் மருந்து இது மாதிரி அந்த கீரையோட ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே பார்த்திங்கன்னா கீரைக்கு நம்ம கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/4 ஹவராவது நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணோம்னா கீரை ரொம்பவே நல்லா அந்த மருந்து ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். கையோடு அப்படியே விட்டுறாமல் நான் ஹாலில் உட்காந்து தான் கீரையெல்லாம் கட் பண்ணேன். சரி அதையே அப்படியே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கையோடு அதையே க்ளீன் பண்ணிட்டேன். இல்லைன்னா சன்பி எல்லாமே வீடு வேங்கும் பரப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு கீரை அந்த ஊறுற கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சரஸ்வதி பூஜைக்கு வாங்கிட்டு வந்த ஃப்ரூட் தான் இருந்துச்சு. ஆப்பிள் பாப்பாவுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு, ஆரஞ்சு கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், சன்விக்கு கொஞ்சம் இன்னும் சளி கிளியர் ஆகாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரஞ்சு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் பாப்பா எனக்கும் ஒரு ஸ்லைஸ் வேணும்னு சொல்லி அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. சரி ஒரு ஸ்லைஸ் தரேன்னு சொல்லி நானும் அப்படியே விட்டுட்டேன். நம்ம வீட்டு வேலைகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாலுமே நம்மளோட ஹெல்த்லேயும் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். இடையில குழந்தைங்களுக்கு வாங்குகிற ஃப்ரூட்ஸு குழந்தைங்களுக்கு மட்டுமே தான் கொடுக்கணும்னு இல்லாமல் நம்மளும் நமக்கு தேவையான விட்டமின்ஸும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கணும். இல்லைனா ஹஸ்பண்ட் குழந்தைங்க சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லாமல் நம்மளோட ஹெல்த் கான்சியஸ்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணினா தான் நம்மளும் கொஞ்சம் ஆரோக்கியமாக குடும்பத்தை நல்லாவே பார்த்துக்க முடியும். கீரைக்கு கடையிறதுக்கு தக்காளி வெங்காயம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி எடுத்துகிட்டு கட் பண்ணேன். சின்ன வெங்காயம் தீந்து போச்சு. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான் கிராசரி வாங்குறப்பவே சேர்ந்து அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார். சேலரி ஸ்லிப்பு இன்னும் வராததுனால சரி இருக்கிறத வச்சு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிட்டேன். ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கீரையை ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சுருந்தேன். அதையும் குக்கரில் சேர்த்து கல்லுப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஜீரகம் இதெல்லாமே சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டோன்னா கீரை கடைசல் ரொம்பவே சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு உருளைக்கிழங்கு தான் ஸ்கின்லாம் பீல் பண்ணி கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணினேன். நான் ஸ்லைஸாக ஃப்ரை பண்ண மாட்டேன், ஸ்கொயர் ஷேப்பு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு
அப்படியே எண்ணெய் வந்து லைட்டாக விட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே வேக வச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு அப்படியே இறக்கிடுவேன். சன்விக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டு எடுத்துட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். கீரைக்கும் உருளைக்கிழங்கு பொரியலும் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கீரை கூட எந்த மாதிரி பொரியல் வந்து எடுத்து செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ண விஷயத்த என்னோட நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமையலும் முடிச்சாச்சு. கொஞ்சம் டைம் இருந்துச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா நம்ம டிவி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரியே இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னையும் கொஞ்சம் கேர் கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வாரத்தில் ஒரு 2-3 நாள் வந்து கண்டிப்பாக நான் இதை ஃபாலோ பண்ணுவேன். பாப்பாவுக்கு அரைச்சது தான் கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவும் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து இல்லாதனால என்கிட்ட பால் இருந்தது. பால் வந்து சேர்த்துக்கிட்டோன்னா இதுவுமே ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நான் வந்து முன்னாடி நர்சிங் முடிச்சிருக்கேன்னு சொன்னது பார்த்திங்கன்னா நர்சிங்கில் வந்து நைட் டியூட்டி போய்கிட்டு வந்து நைட் டியூட்டி முடிச்சுட்டு அந்த டே டைமில் வந்து வாரத்தில் ஒரு 3 டைமாவது கம்பல்சரி நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். அப்போலாம் ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் வீட்டு வேலையை பார்த்துட்டு இவங்களே கேர் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு 1 மந்த்தாக வந்து நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்களோட ஸ்கின் வந்து உங்களுக்கு பிடிச்ச விதமாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணிடாமல் ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக அதை நம்ம ரெகுலர் பண்ணோன்னா நம்மளோட ஸ்கின்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மதியான டைமில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க. பசங்களும் ஸ்கூலுக்கு அனுப்புனேன். அந்த ஃப்ரீ டைம் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னுக்கு ஹேருக்கெலாம் வந்து நம்ம கொஞ்சம் கான்சியஸாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் கழித்து நல்லா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் சோப் எதுவும் போடலை. அப்படியே தண்ணி மட்டுமே தான் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு வந்து பவுடர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். பவுட்ரு பொட்டுலாம் வச்சுட்டு நானும் பாப்பாவும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் டைமும் வந்துருச்சு. 2 o'clock ஆயிடுச்சு. அவரும் லஞ்சுக்கு வந்துட்டார். லஞ்சு சாப்பிட அப்படியே உட்காந்தாச்சு. நீங்கள் வந்து என்னெல்லாம் லஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கீரையோட எந்த காம்பினேஷன் கூட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் பின் பண்ணுங்கள். ஹஸ்பண்டுக்கு கீரையும் உருளைக்கிழங்கு காம்பினேஷன் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் எப்போதுமே எங்கள் வீட்டில் கீரை செஞ்சோன்னா கம்பல்சரி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருப்போம். அப்படியே ஹாப்பியாக பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்டாச்சு. சன்விக்கு சாதம் நல்லா பிசைஞ்சு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டா அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வர்ற வீடியோஸ் ஃபாலோ பண்ணணும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.